சீரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெக்டர் டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரண்ட். ஸோ இது ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஓப்பன் சோர்ஸ். ஸோ ரொம்ப ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ். ஆனால் நீங்கள் இப்போ ஓனா க்ளவுடு ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காசு அரௌண்ட் ஒரு $22 வரும் மும்பை ரீஜனுக்கு. பட் இதில் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. இதுக்கும் நம்ம பே பண்ண தேவையில்லை. எப்படி நம்ம எம்பெடிங் மாடலுக்கு ஏபிக்கு எடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் ஃப்ரீ. நீங்கள் குவாட்ரண்ட்டுக்குள்ளே போனதுமே இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து குவாட்ரண்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே இருந்திருக்கும். குவாட்ரண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரண்ட் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நம்ம செவரல் கிளஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு வச்சுருக்கீங்களோ அது மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளவுட் இருக்குது. அதில் வந்து செவரல் கிளஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிளஸ்டர் நேம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்னே நான் கொடுக்குறேன், டெஸ்ட் கிளஸ்டர். இது டிஃபால்ட்டாக ஃப்ரீயாக தர்றது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசான் வெப் சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு எது பக்கத்தில் இருக்குன்னு பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்தியா ரீஜன் வந்து கிடையாது, ஏசியா பசிபிக் ரீஜன் வந்து கிடையாது ஃப்ரீ வெர்ஷனில். நான் வந்து இப்போதைக்கு லண்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் ஃப்ரீ கிளஸ்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ கிளிக் பண்ணதும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஏபிஐ கீ வந்து தரும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏபிஐ கீயை நீங்கள் யாருக்கும் தரக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் கீழே வந்து பைத்தான் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல குவாட்ரண்ட் கிளைண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அது இருக்கும். இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.